ஆயுள் காப்பீட்டுக் கழகம் தம்பதிகளுக்காக நியூ ஜீவன் சாத்தி என்ற பெயரில் 2 புதிய ஜாயிண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் திட்டங்களை பிளான் 888 மற்றும் 889 அறிமுகப்படுத்தியுள்ளது. இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் LIC தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தியை அறிவித்துள்ளது. LICயின் CEO மற்றும் MD புதன்கிழமை மும்பையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் LIC நியூ ஜீவன் சாத்தி சிங்கிள் பிரீமியம் பிளான் 888 மற்றும் LIC நியூ ஜீவன் சாத்தி லிமிடெட் பிரீமியம் பிளான் 889 என்ற 2 புதிய திட்டங்களை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்து வைத்தார். இந்த 2 திட்டங்களும் நான்-பார், லாபத்தில் பங்கில்லாத, நான்-லிங்க்டு, பங்கு சந்தையுடன் தொடர்பில்லாத தனிநபர் சேமிப்பு திட்டங்களாகும். இதன் முக்கிய சிறப்பம்சமே இது கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே பாலிசியில் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு இரண்டையும் வழங்கும் ஒரு ஜாயிண்ட் லைஃப் திட்டமாகும். ஜாயிண்ட் லைஃப் பாலிசி இது ஒரு ஜாயிண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் திட்டம். அதாவது கணவன் மற்றும் மனைவி இருவரையும் ஒரே பாலிசியின் கீழ் இது கவர் செய்கிறது. இந்த திட்டங்களில் குறைந்தபட்ச காப்பீட்டுத் தொகை 3 லட்சம் ஆகும். அதிகபட்ச காப்பீட்டுத் தொகைக்கு எந்த வரம்பும் இல்லை. இது LIC நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டது. பாலிசி எடுப்பதற்கு குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு பாலிசிதாரர் தேர்ந்தெடுக்கும் ஆப்ஷன்களை பொறுத்து மாறும். வாடிக்கையாளர்கள் தங்கள் தேவைக்கேற்ப 2 விதமான டெத் பெனிஃபிட் ஆப்ஷன்களில் இருந்து தங்களுக்கு பொருத்தமான ரிஸ்க் கவரை தேர்ந்தெடுக்கும் வசதி இதில் உள்ளது. அவசர பண தேவைகளுக்கு இந்த பாலிசிகளின் மீது கடன் பெறும் வசதி உண்டு. இதனுடன் கூடுதல் பிரீமியம் செலுத்தி ஆப்ஷனல் ரைடர்களை பெற்று காப்பீட்டு பாதுகாப்பை மேலும் அதிகரித்து கொள்ளலாம். ஏற்கனவே LIC பாலிசி வைத்திருப்பவர்கள் மற்றும் இறந்த பாலிசிதாரர்களின் நாமினிகள் பயனாளிகளுக்கு பிரீமியத்தில் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும். பாலிசி நடைமுறையில் இருக்கும்போது பாலிசி காலத்தின் முடிவில் தம்பதியரில் குறைந்தபட்சம் ஒருவர் உயிருடன் இருந்தாலும் அடிப்படை காப்பீட்டுத் தொகையுடன் அதுவரை சேர்த்திருக்கும் உத்தரவாத கூடுதல் தொகையும் சேர்த்து வழங்கப்படும். பாலிசி காலத்தில் தம்பதியரில் ஒருவர் முதலில் இறந்தால் இறப்பு பலனுக்கான காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். அதே பாலிசி காலத்தில் இரண்டாவது நபரும் இறந்துவிட்டால் மீண்டும் ஒருமுறை இறப்பு பலனுக்கான காப்பீட்டுத் தொகையுடன் அதுவரை சேர்ந்திருக்கும் உத்தரவாத கூடுதல் தொகையும் சேர்த்து வழங்கப்படும். பாலிசிதாரர்கள் தங்களது மெச்சூரிட்டி அல்லது இறப்பு பலன் தொகையை மொத்தமாக பெறுவதற்கு பதிலாக தவணை முறையிலும் பெற்றுக்கொள்ளும் வசதியும் உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பிரீமியத்தை ஒரே ஒரு முறை மட்டும் செலுத்தினால் போதும். பாலிசியின் முழு காலத்திற்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு 1000 அடிப்படை காப்பீட்டுத் தொகைக்கும் 70 என்ற விகிதத்தில் உத்தரவாத கூடுதல் தொகை வழங்கப்படும். பாலிசி காலத்தை தேர்ந்தெடுப்பதற்கு வாடிக்கையாளர்களுக்கு பல ஆப்ஷன்கள் உள்ளன. இந்த திட்டத்தில் பாலிசிதாரர்கள் குறுகிய காலத்திற்கு மட்டும் பிரீமியம் செலுத்தினால் போதும். வாடிக்கையாளர்கள் தேர்ந்தெடுக்கும் 10, 15, 20 மற்றும் 25 வருட பாலிசி காலத்திற்கேற்ப பிரீமியம் செலுத்தும் காலம் 5, 10 அல்லது 15 ஆண்டுகளாக இருக்கும். 7% உத்தரவாத கூடுதல் தொகை பாலிசியின் முழு காலத்திற்கும் ஒவ்வொரு ஆண்டும் செலுத்தப்பட்ட மொத்த வருடாந்திர பிரீமியத்தில் இருந்து 7% என்ற விகிதத்தில் உத்தரவாத கூடுதல் தொகை வழங்கப்படும். பிரீமியம் செலுத்தும் காலத்தில் தம்பதியரில் ஒருவர் முதலில் இறந்துவிட்டால் மீதமுள்ள காலத்திற்கான பிரீமியத்தை முழுவதுமாக தள்ளுபடி செய்து விடுவார்கள். இந்த திட்டங்கள் குறித்து கூடுதல் விவரங்களுக்கு வாடிக்கையாளர்கள் திட்டத்தின் கையேடுகளை பார்க்கலாம் அல்லது LICயின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.licindia.in-க்கு சென்று தெரிந்து கொள்ளலாம். இந்த திட்டங்களை LIC உரிமம் பெற்ற முகவர்கள், கார்ப்பரேட் ஏஜென்ட்டுகள், புரோக்கர்கள், இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் மூலம் ஆஃப்லைனிலும் LIC இணையதளம் மூலம் நேரடியாக ஆன்லைனிலும் வாங்கலாம். இந்த 2 புதிய நியூ ஜீவன் சாத்தி திட்டங்களும் வரும் 2026 ஜூன் 1 முதல் வாங்குவதற்கு கிடைக்கும் என்று LIC தெரிவித்துள்ளது.